நமக்கு முன்னால் இருந்த நம்முடைய முன்னவர்கள் எப்படி ஜமாத்துகளிலே இந்த மகரை வளர்ப்பது, வரதட்சணையை கட்டுப்படுத்துவது, பெண் வீட்டாரிடமிருந்து சீர் வரிசைகளை வரிசையாக வாங்கிக் கொண்டே இருக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களை கட்டுப்படுத்துவது என்று பலமாக சிந்தித்து பலவிதமான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார்கள். ஒரு காலத்தில் காயல்பட்டணத்திலே நிகழ்ந்ததாக ஒரு வரலாற்று செய்தியை காயல்பட்டினம் சிறு நயினார் பள்ளியினுடைய கல்வெட்டு ஒன்று குறிக்கிறது என்று தினமணி கதிர் என்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு துணுக்கு செய்தி வந்திருந்தது. அதில் இடம்பெற்றிருந்தது என்னவென்றால், ஊரிலே சீர்வரிசைகள் அதிகமாகிவிட்டது, பெண் வீட்டாரிடமிருந்து மாப்பிள்ளை வீட்டார் வாங்குகிற சீர்வரிசைகள் பெண்ணை கசக்கி பிழிகிறது. எனவே இன்றிலிருந்து பெரியவர்கள் முன்னிலையில் போடப்பட்ட ஒப்பந்தப்படி என்னென்ன சீர்தான் செய்ய வேண்டும், அதிலே எத்தனை தான் இருக்க வேண்டும் என்பது போன்று ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டது என்கிற செய்தி அந்த கல்வெட்டிலே பதிந்திருக்கிறது என்று அந்த பத்திரிகையே, தினமணி கதிர் பத்திரிகையே செய்தி வெளியிட்டு அதற்கு கீழே அந்த அளவிற்கு அந்த காலத்திலே கட்டுப்பாடுகள் மிக தீவிரமாக இருந்திருக்கிறது என்று எழுதியிருந்தது. இதை பார்த்து அந்த ஊரிலே பேசிய ஒரு குழப்பவாத தலைவன் பேசும்போது, என்னையா இது அநியாயம், இவனெல்லாம் பெரிய மனுஷனா, வரதட்சணையை கட்டுப்படுத்தணும்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்கணும்ல, இவன் எதற்கு இவ்வளவு குறைக்கணும் அவ்வளவு குறைக்கணும்னு சொல்லி சொன்னானுடா, அதை பத்திரிகைக்காரன் பெருசா வெளியிட்டு இருக்கிறான், இது கல்வெட்டுல வேற பதிஞ்சு வச்சு அசிங்கப்படுத்தியிருக்கானுவ என்று நாக்கிலே நரம்பில்லாமல் பேசி காட்டினார். உண்மையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பேசுவதாக இருந்தால் அல்லாஹ் குடியை பற்றி சொல்லுகிற போது முதலிலே குடி வேண்டாம் என்று சொல்லவே இல்லை, குடித்து விட்டு தொழ வராதீர்கள் என்று சொன்னான். குடியை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள், அதிலே நன்மை கொஞ்சமாக இருந்தால் கூட தீமை அதிகமாக இருக்கிறது என்று ஒரு செய்தி. அறிவாளிகளாக இருந்தவர்கள் தீமை அதிகமாக இருக்கிறது என்று அதிலிருந்து தப்பித்துக் கொண்டார்கள். இரண்டாவதாக அல்லாஹ் தொழுகையிலேயே ஒரு குழப்படி நேர்ந்த போதுதான் சொன்னான், தொழுகையில் நீங்கள் குடித்து விட்டு வராதீர்கள், ஏனென்றால் ஆயத்துக்களை நீங்கள் குழப்பி விடுகிறீர்கள், அதன் காரணமாக உங்களுடைய அடிப்படையே தகர்ந்து போகிறது என்கிற கருத்திலே இரண்டாவது கட்டளையை இறக்கிய போது மீதி குடித்துக் கொண்டிருந்த மனிதர்களில் பாதி பேர் திருந்தி விட்டார்கள். மிச்ச சொச்சம் இருந்தவர்களும் குடி என்பதை எப்படி விடுவது என்று ஏதாவது கட்டளை வரட்டும் என்பது போன்று காத்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மையே தவிர நாங்கள் குடித்துக் கொண்டே இருப்போம் என்று அவர்கள் சொல்லவில்லை. அதிலே நன்மையும் இருக்கிறது என்று சொல்லுகிறான் இல்லையா, அல்லது குடித்து விட்டு தொழப்போகாதே என்றுதானே சொல்லுகிறான் என்பது போன்று சப்பை கட்டி கொண்டிருந்தார்கள். இதற்கு பிறகு அவர்களுடைய மனம் பக்குவப்பட்டவுடனே குடி என்பது ஷைத்தானுடைய செயல் என்று அல்லாஹு தஆலா ஒரே அடியாக தடை செய்த போது மதீனாவிலே குடம் குடமாக மதுக்கள் தெருவிலே கொட்டப்பட்டது என்கிற செய்தியை பார்க்கிறோம். இந்த அறிவாளி அன்னைக்கு மட்டும் இருந்திருந்தார்னா, என்னையா இது அல்லாஹ் பெருசா வேதத்தை இறக்கியிருக்கானா, குடியை எடுத்த உடனே ஹராமாக்க வேண்டியது தானே, அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஹராமாக்குறது என்பதை போன்று பேசி அல்லாஹ்வையே நையாண்டி செய்திருப்பார். எனவே இப்படி பேசுகிறவனை நாம் அலட்சியம் செய்ய வேண்டுமே தவிர அதை பெரிதாக தூக்கி கொண்டு தெரிய வேண்டியதில்லை. மேலப்பாளையத்திலே சமீபத்திலே நான் ஏற்கனவே சொன்னேனே, வரதட்சணை ஒழிப்பதற்கு உண்ணாவிரதம் இருந்த ஒரு கோமாளி கோஷ்டி என்று சொன்னேனே, அந்த கோமாளி கோஷ்டிக்கு வயிற்றில் புளியை கரைப்பதை போன்று மேலப்பாளையத்தில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய குத்துபா பள்ளியிலே கூடி ஒரு முடிவு செய்கிறார்கள். அதாவது நமது ஊரிலே ஒரு மாப்பிள்ளையை திருமணம் செய்வதாக இருந்தால் மாப்பிள்ளையினுடைய சொந்தக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, மாப்பிள்ளையினுடைய நண்பர்களுக்கு கூட உடையில் இருந்து எல்லாவற்றையும் பெண் வீட்டுக்காரர்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. விருந்தில் கூட மாப்பிள்ளை தோழர்கள் என்று சொல்லிக் கொண்டு தொற்றிக் கொள்கிற சில நச்சுக்கிருமிகளுக்கு கூட நாம் சாப்பாடு போட வேண்டியது இருக்கிறது. எனவே இதை ஒழிக்க வேண்டும், பெண் வீட்டாருடைய சுமையை குறைக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே சீர் என்பது என்னென்ன சீர்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது, என்னென்ன விருந்துகள் இல்லாமல் ஆக்கப்படுகிறது, நண்பர்களுக்கென்று செய்ய வேண்டிய எந்த வரிசையும் சீர்வரிசையும் செய்ய வேண்டியதில்லை என்றெல்லாம் நீளமான கண்டிஷன்களை போட்டு எல்லா மக்களும் ஒத்துக்கொண்டு அதற்கு பிறகு சொன்னார்கள், கடைசியாக சபையிலே வைத்து பெண்ணை கொடுக்கிறவர் சத்தியம் செய்ய வேண்டும், நான் எந்த காசும் மாப்பிள்ளைக்கு கொடுக்கவில்லை, மாப்பிள்ளையை பெற்றவர் சத்தியம் செய்ய வேண்டும், நான் எந்த காசும் பெண்ணிடமிருந்து வாங்கவில்லை என்று சத்தியம் செய்ய வேண்டும் என்று இவ்வளவு அற்புதமான ஒரு ஏற்பாட்டை அவர்கள் செய்து பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் தொங்க விட்டார்கள். நான் கூட அந்த நேரத்திலே பார்த்து பிரமித்து போனேன்.
இவ்வளவு கொடுமையான சீர்வரிசை மேலப்பாளையத்திலே இருக்கிறதா என்பதை கொண்டு பிரமித்து போனேன். ஆனால் வரதட்சணை ஒழிப்பை நாங்கள் அல்லவா குத்தகைக்கு எடுத்திருக்கிறோம், கியாமத்து நாள் வரை நாங்கள் அல்லவா பிசினஸ் பண்ண வேண்டும், நீங்கள் என்ன அல்லாஹ்வுடைய வழியிலே அதை நல்லதாக்குவதை என்று நினைத்து கொண்டு இந்த குழப்பவாத கோஷ்டி என்ன செய்தார்கள் என்றால், அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த முடியுமா என்று பார்த்தார்கள். கடைசியாக அதிலே ஒரு நொட்டையை கண்டுபிடித்தார்கள். என்னவென்றால், இந்த மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் சத்தியம் செய்கிறார்கள் இல்லையா, நான் கொடுக்கவில்லை என்று அவர் சொல்லுகிறார், இவர் நான் வாங்கவில்லை என்று சொல்லுகிறார். இதை பிடித்து கொண்டு ஆகா வாங்குகிறவன் பொய் சத்தியம் செய்கிறான் வாங்கவில்லை என்று, கொடுத்தவன் பொய் சத்தியம் செய்கிறான் கொடுக்கவில்லை என்று, இது அடுக்குமா, இது ஊரையே பலாய் முசீபத்து வந்து விடாதா என்பது போன்று நயமாக பேசி அந்த திட்டத்தையே க்ளோஸ் பண்ணி விட்டார்கள். இந்த அறிவாளிகள் இன்றைக்கு அரபு நாட்டுக்கு போனால், அரபு நாட்டிலே லேபர் கோர்ட்டுகள் என்று சில கோர்ட்டுகள் இருக்கிறது, தொழிலாளர்கள் நல வாரியம். அந்த லேபர் கோர்ட்டுகளிலே சம்பளம் தரவில்லை அல்லது முதலாளி மோசடி செய்கிறார் என்பதை போன்று கேசுகள் வருகிற போது 190% தமிழ்நாட்டு முதலாளிகளாக இருக்கிறவர்களே நாங்கள் அல்லாவின் மீது சத்தியமாக சம்பளத்தை எல்லாம் கொடுத்து விட்டோம் என்று பொய் சத்தியம் செய்கிறார்களே, அங்கேதானே வேலை பார்க்கிறவன் உனக்கு படி அளக்கிறான், உன்னுடைய கள்ளத்தனமான சீடிக்களை எல்லாம் அவன் தானே குப்பையாக அங்கே வாங்கி இங்கே கொண்டு வருகிறான், அவனுக்காக அங்கே போய் என்னடா பொய் சத்தியம் செய்கிறீர்கள் என்று சொல்லக்கூடாதா? குரானிலேயே அல்லாஹ் சொல்லுகிறானே, ஒரு மனைவியின் மீது கணவன் அவதூறு சொன்னால் அவள் அப்படிப்பட்டவள் தான் என்று அல்லாவின் மீது சத்தியம் செய்ய வேண்டும். அப்படி சத்தியம் செய்த 5வது தடவை இது தப்பாக இருக்குமேயானால் என் மீது அல்லாஹ்வின் லானத் இறங்கட்டும் என்று சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறானே. இந்த சத்தியத்தை மதித்து எத்தனை பேர் உண்மையாக சத்தியம் செய்கிறார்கள்? ஆக சத்தியம் என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்காக கொண்டு வருவதை, அதன் காரணமாக ஒரு தடவை அவன் வாழ்க்கையிலே பட்டு விட்டானேயானால் திருந்தி விடுவான், அடுத்த தடவை அடுத்தவன் பொய் சொல்ல மாட்டான் என்கிற கருத்தில் தான் இந்த சத்திய ஏற்பாடுகள் செய்யப்படுகிறதே தவிர, இதை அவர்களும் உணர்ந்திருந்தால் கூட இந்த வரதட்சணை ஒழிப்பு என்பது எங்களுக்கு மாத்திரமே சொந்தமானது, நாங்கள் தான் செய்ய வேண்டும், அதிலே லட்சக்கணக்கான ரூபாய் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் போது இன்னொருவன் சும்மா பெயர் வாங்கிவிட்டு செல்வதை எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது என்பதை போன்றுதான் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது. திருமணத்தில் கூட அது வேண்டாம் இது கூடாது என்று சொன்னதன் காரணமாக எத்தனை கூத்துக்கள் தெரியுமா? நான் சில பையன்களுடைய திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறேன். அந்த பையன்களுக்கு அலிஃப் பேயே தெரியாது. 25 வயசு வரையிலே தமிழ்நாட்டிலே இருக்கிறான், அழகாக தொப்பி போடுகிறான், அழகாக கைகளை நேராக நீட்டி அஷ்ஹது அல்லா இலாஹ சொல்லும் போது நீட்டுகிறான், அதை சொல்லி முடித்த உடனே மடக்குகிறான், தக்பீரை ஒழுங்காக தொப்புளுக்கு கீழே கட்டுகிறான். இவைகளெல்லாம் செய்து கொண்டிருந்தவன் ஒரு வருஷம் போய்விட்டு வந்த உடனே அல்லாஹ் தஆலா நேரடியாக வந்து அவன் மூளையை குடைந்து துளை போட்டு புதிய இஸ்லாத்தை புகுத்தியதை போன்று இங்கே இருந்து செல்லுகிற இந்த நையாண்டி கேசட்டுகளை கேட்டுக்கொண்டு திருந்துகிறான் என்றால், இந்த இன்ஸ்டன்ட் திருத்தம் என்பது எவ்வளவு கேலிக்கூத்தானது என்பதை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். சில மாப்பிள்ளைகள் ஏதோ இஸ்லாத்தை அப்படியே தாங்கள் பின்பற்றியதை போல, இஸ்லாத்திற்கு உயிர் கொடுத்ததை போல சில பேர் வருவான். பார்த்தால் நகை மாட்டியிருப்பான், பொண்ணு வீட்டிலேருந்து பிச்சை எடுத்திருப்பான், கழுத்தில் ஒரு நகை, கையில் மோதிரம், அதுக்கப்புறம் விலை உயர்ந்த மாலையெல்லாம் கொஞ்ச நெஞ்ச மாலையில் பெரிய மாலை போட்டிருப்பான், கோட் ஷூட்டு போட்டிருப்பான். எல்லாவற்றையும் மாட்டிக்கொண்டு வருகிற மாப்பிள்ளை நம்ம சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் சொல்லுவான். அல் ஃபாத்திஹான்னு சொல்லிட்டோம்னா அவன் கைக்கு எப்படித்தான் விளங்காம போகும்போது தெரியாது, பக்கவாதம் வந்த மாதிரி 2 கையையும் கவுட்டுக்கு இடையில வச்சுக்கிட்டு பேசாம உட்காந்துருவான். இது ஒரு அசிங்கம் என்று சொன்னால் இன்னொரு அசிங்கம் வரும். அது என்ன செய்யும்னா கோட் ஷூட்டு மாட்டிக்கிட்டு வரும். அந்த கோட்டில் ஒரு ரோஜா பூவை சொருவிக்கிட்டு வரும், தலையில தொப்பி இருக்காது, வந்தா மண்ணா உட்கார்ந்துருப்பான். நம்ம சொல்லி கொடுத்தாலும் சொல்ல மாட்டான், துவா செய்தாலும் முதலாம் அவன் இருப்பதை கொண்டே மண்ணாக உட்கார்ந்திருப்பான். இவனுக்கு என்னன்னா, உடையிலே அமெரிக்க சுன்னத்து இருக்கலாம், கோட் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ரோஜா பூவிலே நேரு மாமாவுடைய சுன்னத்து இருக்கலாம், ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து மாறி போய் கூட தலையிலேயோ அல்லது கைகளிலோ வந்துவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருப்பான். இந்த முட்டாள்களைத்தான் மூலதனமாக வைத்து அந்த குழப்பவாதிகள் தங்களுடைய வயிறுகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொருத்தன் அவன் எல்லாம் செய்வான், ஆலிம் சார் சொல்லிக் கொடுக்கறது உட்பட எல்லாத்தையும் செய்வான், ஆனா மாலை மட்டும் இருக்காது. என்னமோ மாலை மட்டும் அவன் விட்டு விட்டதன் காரணமாக இஸ்லாத்தை தூக்கி நிறுத்தியதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டு இது போன்ற கோமாளிகள்
நிறைய பேர். இன்னும் சில பேரை பார்க்குறேன், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கல்யாணம் பண்றான்னு சொன்னா அடுத்த வீட்டுக்காரன் ஊர்ல இருக்கிறவன் கல்யாணம் பண்றான்னா அங்கே நடக்கிற கூத்துக்களை இங்கே இருந்து அரபு நாடு வரைக்கும் கின்றது. அவ தாலியை தூக்கிட்டு போறாங்களாம், அவ ஃபாத்தியா ஓத போறாங்களாம், 7ஆம் நாள் ஃபாத்தியா ஓதுறாங்களாம், 20ஆம் நாள் ஃபாத்தியா ஓதுறாங்களாம் என்று பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு கிண்டல் செய்து கொண்டிருப்பான். ஆனா சொந்த கல்யாணம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, சொந்த பெண்ணுக்கு கல்யாணம் வருகிறது என்று சொன்னால் இந்த கோமாளி தான் முதல்ல பள்ளிவாசல் வந்து நிற்பான். ஐயாங்க வர்றீங்களா, பாத்தியாவத போகணுமா. நம்ம எல்லாரும் போய் துவா செஞ்சுட்டு வந்த பிறகு அந்த பெண் வீட்டில் இருந்து, அதாவது அவனுடைய வீட்டில் இருந்து தாலியை தூக்கி கொண்டு தொங்கோட்டமாக பள்ளிவாசலுக்கு ஓடி வந்து நிற்பான். பள்ளிவாசல்ல இருந்து மறுபடியும் துவா முடிஞ்ச உடனே தாலியை தூக்கிட்டு ஓட்டமா ஓடுவான். துவா செய்யும் போது கூட வானத்து வரைக்கும் கையை நீட்டி தலைக்கு மேல கையை உயர்த்தி ஆமீன் ஆமீன் என்று சொல்லி வானத்தில் இருக்கிற அல்லாவோட முதுகுல தட்டி கேள்றா என் பிள்ளைக்கு நான் துவா செய்யறேன் என்று சொல்லுவதை போன்று நடந்து கொள்வான். இது போன்ற அசிங்கங்கள் நான் ஏற்கனவே நிறைய தடவைகளில் இவர்களை குறிப்பிடும் போது நஜாசத் என்று குறிப்பிட்டு இருக்கிறேன். அதுதான் உண்மை. இவர்கள் நஜாத் அல்ல, நஜாசத். நஜாசத் என்றால் அசிங்கங்கள். இஸ்லாத்திலே பிறந்த, இஸ்லாத்தை க்ளோஸ் பண்ணுவதற்காகவே பிறந்த அசிங்கமான நடவடிக்கைகள், ஜமாத்தினுடைய ஒட்டுமொத்த ஒற்றுமையையும் சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கைகளை நஜாசத் என்று சொல்லாமல் வேறு எந்த வார்த்தையால் சொல்லுவது? எனவே இப்படிப்பட்ட கோமாளிகள் தான் இஸ்லாத்திலே இருந்து கொண்டு இஸ்லாத்தை காப்பாற்றுவதாக பாவுலா காட்டிக்கொண்டு ஒரு மாலையை தூரத்துக்கு போட்டதன் காரணமாக இஸ்லாத்தை காப்பாற்றி விட்டோம், துவா செய்வதற்கு கையை தூக்காததன் காரணமாக இஸ்லாத்தை காப்பாற்றி விட்டோம் என்று இஸ்லாமியர்களை நையாண்டி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுவான், முனாஃபிக்குகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் முஸ்லீம்கள்ட்ட போனா உங்க ஜாதி தான் நாங்க, நீங்க தான் நாங்க தான் நீங்கன்னு சொல்றோம், ஆனா நாங்க உங்களை சேர்ந்தவங்க. அல்லாஹ் சொல்லும்போது இன்னும் கடுமையா சொல்லுவான், அவர்கள் ஷைத்தான்களிடத்தில் போகும்போது சொல்லுவார்கள், அவர்களை சார்ந்த நண்பர்கள் ஆகிய ஷைத்தான்கள்ட்ட போகும்போது சொல்லுவாங்க, நாங்க உங்க ஜாதி தான், அவங்களை கிண்டல் பண்ணோம். ஜமாத்தாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களை கிண்டல் பண்ணோம்னு சொல்லுவாங்க. அல்லாஹு யஸ்தஹ்ஸியு பிஹிம், அல்லாஹ் தஆலா அவர்களை கிண்டல் செய்கிறான், அல்லாஹ் தஆலா கிண்டல் செய்கிறான், அவர்களுக்கு வேதனையை கொடுக்கிறான் என்றார். உலகத்திலேயே இப்படி நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு சமுதாய நடவடிக்கைகளை அசிங்கமாக பேசியவர்கள், பள்ளிவாசலிலேயே உட்கார்ந்து கொண்டு ஜமாத்துக்கு எதிராகவே தங்களுடைய காரியங்களை தங்கள் பிரபலத்தின் மூலமாக மேடைகளிலேயே நிகழ்த்தியவர்கள் கொஞ்ச காலத்துல பட்டு போனாங்க, பள்ளிவாசலுக்கே வர முடியாத நிலைக்கு ஆளானார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய சாபம் அது. இறைவனுடைய சாபம் சும்மா விடாது. ரொம்ப நாளைக்கு ஒரு சமுதாயத்தை ஏமாற்றிக் கொண்டே இருக்க முடியாது என்பதைத்தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, பணக்காரனா இருக்கிறவன் திடீர் பணக்காரன், இந்த திடீர் பணக்காரனா இருக்கக்கூடிய தௌஹீத்வாதிகள் என்று சொல்லிக் கொள்கிற கோமாளிகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க கல்யாணத்தை மாநாடு மாதிரி நடத்தணும்னு முடிவு பண்ணிடுவான். அதாவது அவன் குருமார்களை கூப்பிட்டு, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம்னா நம்ம எல்லாம் புரோகிதர்கள், பள்ளியாசில இருக்கிற ஆலிம்சா கல்யாணம் பண்ணி வச்சாருன்னா அவர்லாம் புரோகிதர். ஆனா அவன் கூட்டிட்டு வருவான் பாருங்க, அவன் சூப்பர்மேன். அவன் 1.5 மணி நேரம் பயான் பண்ணுவான். பயான் பண்ணிட்டு தீக்காக்காரன் எடுத்து கொடுத்த மாதிரி என்ன செய்வான், என்னத்தையாவது நீ அந்த பொண்ணை கட்டிக்கிறியான்னு கேட்பான். ஆமான்னு அவர் சொன்னோட முடிஞ்சு வச்சு போங்கடா, ரூம்ல போய் என்னத்தையாவது பண்ணுங்கடா என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டு வக்கனையா சாப்பிட்டுட்டு எரிஞ்சு போயிடுவான். நம்ம கேட்கிறோம், பொண்ணு வீட்டுல சாப்பாடு கிடையாதுன்னு சொல்ற, நான் சமீப காலமா பொண்ணு வீட்டுல தானே சாப்பாடு போடுறேன். சில வேளைகள் மாப்பிள்ளை வீட்டில் சாப்பாடு போட்டால் கூட கல்யாணத்தன்னைக்கு சாப்பாடுன்னு எங்கடா இருக்கு? கல்யாணத்தன்னைக்கு சாப்பாடு போடணும்னு எங்க இருக்கு? இன்னும் சில கல்யாணத்துல பொண்ணு வீட்டுல சாப்பாடுன்னு ஏற்பாடு, பொண்ணு வீட்டுல கல்யாணம்னு ஏற்பாடு பண்ணிட்டு இன்னைக்கு விருந்தெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அனுப்புறீங்களே. ஊரையெல்லாம் அழைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் எப்போது சொல்லிட்டாங்களோ அப்பவே அன்னைக்கு விருந்தும் அவசியம்தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விருந்தும் அவசியம்தான். எனவே அந்த விருந்தை யார் போடணுங்கிறதெல்லாம் பிரச்சனையே தவிர, பெண் வீட்டிலிருந்து சுரண்டக்கூடாது என்பதுதான் பிரச்சனையே தவிர, விருந்து கூடாது என்பது நிச்சயமாக கிடையாது. எனவே அன்னைக்கு என்ன செய்யறான்னு கேட்டா, எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு இந்த பேசுறான் பாருங்க தௌஹீது புரோகிதர்கள், தௌஹீது புரோகிதர்களை உட்கார வச்சு அவனுக்கு மட்டும் சோறு கொடுக்கறது. என்னன்னு கேட்டா அவரெல்லாம் விருந்தாளி. அப்ப ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன விருந்தாளியா? இப்படிப்பட்ட கோமாளித்தனங்கள் நிகழ்த்தி இந்த தனியா மாநாடு மாதிரி நடத்தணும்னு எவன் முடிவு பண்றான்னா அவன் ஏற்கனவே சொல்லிடுவான், நான் தலைவனா இருக்கேன், நான் சர்வசாதாரணமா ஜமாத்துல போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னேன், என் பின்னாடி எவனும் வரமாட்டான்,
நான் பிஸ்னஸ் பண்ண முடியாது, எதையும் வீடியோ எடுக்க முடியாது, அரபு நாட்டுக்கு அனுப்ப முடியாது, காசு சம்பாதிக்க முடியாது, அதனால குட்டி கலாட்டா ஒன்று பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஆலிம்சா வேணான்னு எடுத்த உடனே சொல்லுவோம். அது எல்லாத்தையும் ஏற்றுக்குவான், என்ன வேணாலும் பண்ண ஏற்றுக்கிறாங்க, ஆனால் ஆலிம்சா மட்டும் வரக்கூடாது. ரெண்டாவது சொல்லுவான், எங்க கல்யாணத்தில் அது கிடையாது இது கிடையாதும்மா. ஜமாத்தில் என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு நாள் நடந்துகிட்டு இருக்கிறத நாங்க நடத்தி வைப்போம்ப்பா, எங்களுடைய இமாம்களின் வழியில் பெரியவர்களுடைய வழியில் எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படி நடத்தி வைப்போம்னு சொல்லுவாங்க. இவன் முடியாதும்மா, அவங்க அதை தான் நடத்தணும்பாங்க. உடனே என்ன செய்யறான்னு கேட்டா இதை பெரிய பிரச்சனையாக்கி தாசில்தார் வரைக்கும் கொண்டு போறான். எல்லா ஊர்லயும் நடக்கிறது, குறிப்பிட்ட ஊருன்னுலாம் இல்லை. நீங்க பத்திரிகையை பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு ஊர்ல இந்த மாதிரியான சில நயவஞ்சகர்கள் இது போன்ற செய்திகளை கொடுப்பாங்க, எங்களை ஊர் விட்டு விலக்கி வச்சுட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டா பத்திரிகைக்கு சொல்றது ஒண்ணு, தாசில்தார்கிட்ட சொல்றது வேற ஒண்ணு. தாசில்தார்கிட்ட சொல்றது நாங்க தான் உண்மையான இஸ்லாமியர்கள், எங்களை மாதிரி நடத்தணும்னு சொல்றோம். ஜமாத்துல சொல்லுவாங்க இல்லைங்க, எங்களுக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்கு, அது மாதிரி தான் நாங்க நடத்த முடியும், அவர் வேறு நோக்கத்துக்காக இதை சொல்லுகிறார் என்று சொல்வார்கள். வார்த்தை முத்தி போய் என்ன செய்யும், தாசில்தார் ஒத்துக்குவார், நீங்க தனியா நடத்திக்கிடுங்கப்பா, எந்த காரணத்தை கொண்டு ஜமாத்துல போகாதீங்கன்னு சொல்லுவார். இதை கேள்விப்பட்டு இஸ்லாமியர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்குன்னு சில பத்திரிகைக்காரன் இருக்கான, அவன் இறங்குவான். துவேஷமான முஸ்லிம் துவேஷ பத்திரிகைகள் இறங்கினோடனே இவன் சொல்லுவான், நாங்க மகர் கொடுத்துதான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னோம், ஜமாத்துல சொன்னானுவ வரதட்சணை வாங்குறதான் ஜமாத்துல கட்டுப்பாடுன்னு சொன்னானுவ. எவ்வளவு நயவஞ்சகத்தனமான வார்த்தைகள்! எந்த ஜமாத்துல எப்படி சொன்னார்கள்? வரதட்சணை வாங்கினால்தான் உன் கல்யாணத்தை நடத்தி வைப்போம் என்று எந்த ஜமாத்தாவது சொல்ல முடியுமா? சொன்னால் அது ஜமாத்தாக இருக்க முடியுமா? இந்த சாதாரண அறிவு கூட இன்னைக்கு சினிமா பார்க்கிறவங்க கூட சொல்றா லாஜிக் இல்லைங்கிறான். சாதாரணமான கேவலமான சினிமா பார்க்கிறவங்க கூட இந்த கதையில லாஜிக்கே இல்லைங்கிறான். ஏன்னா அது எப்படி நடக்க முடியும், அவன் இப்படி வரான் அப்படி வரான்னு கதை சொல்றான். ஆக சினிமாவையே நம்பாத சாதாரண பாமரன் ஜமாத்துல வரதட்சணை வாங்க சொன்னாங்கன்னு சொல்றதை எப்படி நம்புவான்? இதனால என்ன செய்யுதுன்னு கேட்டா கடைசியில கூட்டத்தை கூட்டி ஊர்ல இருந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து 2 பேர் வந்துருவான். அந்த கிராமத்துல மொத்தமே 100 பேர் இருப்பாங்க, ஆனா இவன் வீட்டு கல்யாணத்துக்கு மாத்தினா 400 பேர் வந்திருப்பான். என்னன்னு கேட்டா ஒரு 200 ஊர்ல இருந்து 2 பேரை திரட்டி 400 பேரை கூட்டிட்டு வந்து வீடியோ எடுத்து அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு அவனுக்கு வேண்டிய படியெல்லாம் அளந்து அவன் வந்த காருக்கு காசை கொடுத்து எல்லாம் பண்ணி கடைசியில செலவு கணக்கு காட்டி வரவு கணக்கை பாக்கெட்டிலே நிரப்பி கொள்ளுகிற அவலம் தான் நிகழ்ந்திருக்கிறது. இதுலயும் சில சூப்பர் அறிவாளிகள் என்ன பண்றாங்கன்னா, இது காலாகாலத்துக்கு அந்த ஊரை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி இன்டர்நெட்ல கூட பதிஞ்சு வைக்கிறான். இன்டர்நெட்ல கூட அந்த ஊர் பேரை போட்டே பதிஞ்சு வைக்கிறான். ஆக இவ்வளவு மோசமான நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறவர்கள் தான் திருமண விஷயத்தில் கூட தங்களுடைய கோமாளித்தனங்களை வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லி காட்டுகிறேன். கணவன் தன் மனைவியை தேர்ந்தெடுப்பதற்கு வரலாற்று முன்னுதாரணங்கள் இருக்கிறதா? ஏன் இல்லை? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்கீஸ் அம்மாவை திருமணம் செய்து கொண்டார்கள். பல்கீஸ் அம்மாவை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னால் எத்தனையோ மனைவிமார்கள் அவர்களுக்கு இருந்தால் கூட ஜின் வர்க்கத்தாரையும் மற்ற வர்க்கத்தாரையும் நேசத்தோடு பார்த்து கொண்டார்கள். பல்கீஸ் அம்மா ராணியாக இருக்கிற காரணத்தினால் அவர் திருமணம் செய்யப்பட்டு அரண்மனைக்குள் வந்துவிட்டால் தங்கள் செல்வாக்கு குறைந்துவிடும் என்று நினைத்த ஜின்கள் எல்லாம் சொன்னார்கள், அவள் எங்களுடைய இனத்தைச் சேர்ந்தவள், எங்கள் இனத்தைச் சேர்ந்த பெண்ணாக இருக்கிற காரணத்தினால் உடலெல்லாம் அவளுக்கு முடியாக இருக்கும் என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஜின்கள் எல்லாம் சொன்னது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? அப்படியானால் பல்கீஸ் அம்மா இங்கே வருவதற்குள்ளாக என்னுடைய அத்தாணி மண்டபத்தின் முற்பகுதியை தோண்டுங்கள், அதிலே தண்ணீரை நிரப்புங்கள், அதற்கு மேல் கண்ணாடி கற்கள் போன்று இருக்கிற கற்களை நிரப்புங்கள், அதிலே பார்ப்பதற்கு தண்ணீர் ஓடிக்கொண்டிருப்பது போன்று அந்த தளம் அமைய வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாம் நவீன காலத்திலே பாலிஷ் செய்யப்பட்ட கற்கள் என்று விதவிதமான கண்ணாடி கற்களை பார்க்கிறோமே, இதைவிட அதிக அற்புதமான கற்கள் அந்த அத்தாணி மண்டபத்திலே நிரப்பப்பட்டு அதற்கு கீழே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற நிலையில் அந்த ஜின்கள் ஏற்பாடு செய்தார்கள். பல்கீஸ் அம்மா அந்த இடத்திற்கு வந்தவுடனே தண்ணீர் தான் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, இதை தாண்டித்தான் நாம் சுலைமானை சந்திக்க வேண்டுமோ என்று நினைத்து தங்களுடைய கீழாடையை உயர்த்தினார்கள். அப்போது
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களுக்கு ஜாடை காட்டினார்கள். பார்த்தீர்களா, நான் தேர்ந்தெடுத்த பெண் மனித பெண் தான். நீங்கள் நினைப்பது போன்று ஜின்னினத்திற்கு இருப்பது போன்று அவளுக்கு முடிகள் இல்லை என்று சொல்லி காட்டி அந்த திருமணத்தை மேற்கொண்டார்கள் என்பதை சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நிறைய மனைவிமார்கள் இருந்தால் கூட ஹஜ்ரத் பல்கீஸ் அம்மாவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமாக நேசித்ததற்கும் பல்கீஸ் அம்மாவோடு இணைந்த வாழ்க்கை மட்டுமே பேசப்படுவதற்கும் ஒரே காரணம், பல்கீஸ் அம்மா அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய எல்லா காரியங்களிலும் துணை நின்றார்கள். அவர்களுக்கு ஏற்ற மனைவியாக 100க்கு 100% வாழ்ந்து காட்டினார்கள். ஏனென்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பல்கீஸ் அம்மாவை நன்றாக ஆராய்ந்த பிறகு திருமணம் முடித்தார்கள் என்கிற காரணத்தினால்தான் அப்படிப்பட்ட ஒரு துணையை போன்று நீங்கள் வாழ வேண்டும் என்று இன்றைய மணமக்கள் வாழ்த்தப்படுகின்றனர். இப்படி கணவன் மனைவியை தேர்ந்தெடுப்பது, மனைவி கணவனை தேர்ந்தெடுப்பது, இவைகளுக்கு ஹஜ்ரத் ஹதீஜா அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து கொண்டதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஹதீஜா அம்மா சும்மா திருமணம் செய்யவில்லை, நபிகள் நாயகத்தை ஆராய்ந்தார்கள். ஏனென்றால் அந்த காலத்திலே அந்த அம்மாவை திருமணம் செய்வதற்கு ஏராளமான பணக்காரர்கள் போட்டி போட்ட போது தான் ஏற்கனவே 2 துணைகளை இழந்து நின்ற அந்த விதவை பெண் 3ஆவதாக முடிக்கிறான். தனக்கு தேர்ந்த கணவனாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவர்களை வியாபாரத்திற்கு அழைக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய நடவடிக்கைகளை அணுவாக ஆராய்கிறார்கள். அவர்களுடைய அடிமைகளை விட்டு அவர்களுடைய நடவடிக்கைகளை ஆராய சொல்லுகிறார்கள். இதற்கு பிறகுதான் ஹதீஜா அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்யலாம் என்கிற முடிவுக்கே வருகிறார்கள். அப்படி தேர்ந்து தெளிந்து திருமணம் செய்ததன் காரணமாக என்ன நடந்தது தெரியுமா? இவர்கள் பணக்காரிகளிலேயே மிகப்பெரிய பணக்காரியாக இருந்தால் கூட திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய கணவனுக்கு தன்னால் மரியாதை கெட்டுவிடக் கூடாது, இவள் பணக்காரியா இருக்கிறாள், எனவே இவளை வளைத்துக் கொண்டார் என்கிற எண்ணம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைத்தார்கள். தன்னை ஒரு வேலைக்காரியாக ஆக்கிக் கொண்டார்கள். தனக்கு வேலை செய்து கொண்ட வேலைக்காரிகளை எல்லாம் நிறுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, தன்னுடைய பணிவிடைக்காகவே தான் வாங்கி வைத்திருந்த ஸைத் என்கிற சிறு பையனை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அன்பளித்து விட்டார்கள். எனவேதான் நபிகள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்கீஸ் அம்மாவை திருமணம் செய்து கொண்டதும் ஹஜ்ரத் ஹதீஜா அம்மா ரசூலுல்லாஹ்வை திருமணம் செய்து கொண்டதும் இந்த சமுதாயத்திலே மிக அழகான மேற்கோளாக எடுத்துக் கொள்ளப்பட்டு இதுபோன்று ஆராய்ந்து தேர்ந்து தெளிந்து திருமணங்கள் செய்யப்படுமேயானால் அவைகள் நிச்சயமாக 1000 காலத்து பயிராகத்தான் இருக்கும் என்பதை இந்த சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டத்தான் அந்த நபிமார்களை போன்று உங்களுடைய வாழ்க்கை ஒருவருக்கொருவர் ஒத்ததாக இருக்கட்டும் என்கிற கருத்தில் தான் அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன நபியினா என்று சொல்லி ஒவ்வொரு நபிமார்களையும் அவர்களுடைய துணைவியர்களையும் போன்று இந்த மணமக்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று துஆ செய்கிறோம். இப்போது நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது, இந்த அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா என்ற துஆவை கண்டுபிடிச்சது யாரு? ஆலிம் சாக்கள் காசுக்காக கண்டுபிடிச்சாங்களா? திருமண மன்றத்திலே உட்கார்ந்து கொண்டு இந்த நீண்ட துஆவை ஓதுவதன் காரணமாக நீளமாக காசு கிடைக்கும் என்று முடிவு செய்தார்களா என்று உங்களிலே சில பேர் கேட்கலாம். அப்படித்தான் சில பேர் பைத்தியக்காரத்தனமாக கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ செய்தார்கள் என்று இந்த வினோதமானவர்கள் ஒரு துஆவை சொல்லுவார்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்கிற துஆ. அதாவது அல்லாஹ் தன்னுடைய அருள் வளங்களை உன் மீது சொரியட்டும், அல்லாஹ்வினுடைய அருள் வளங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அவைகள் உன்னை தானாக வந்து சேரட்டும், நீங்கள் கணவனும் மனைவியும் எல்லா நல்ல விஷயங்களிலும் ஒன்று சேர வேண்டும், அல்லாஹ் தஆலா உங்களை ஒன்றுபடுத்தி வைக்க வேண்டும். இப்போது சொல்லுங்கள், இந்த துஆ என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ என்று சொல்லுகிறார்களே, இது அந்த மணப்பெண்ணையும் மணமகனையும் நேரடியாக பார்த்து சொல்லக்கூடியது. கொஞ்சம் புத்தியுள்ளவர்கள் சிந்திக்க வேண்டும். வாழ்த்து சொல்லுவதிலே 2 வகை இருக்கிறது. ஒன்று மணமக்களை நேரடியாக பார்த்து வாழ்த்துவது, இன்னொன்று அந்த மணமக்கள் முன்னாடி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ரகசியமாக திருமணங்கள் நடந்தது.
எனவே இந்த திருமணம் முடித்து வந்த மணமக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னது, உனக்கு அல்லாஹ் நல்லது செய்வானாக, உங்கள் இருவரையும் நல்லவற்றிலே ஒன்றுபடுத்துவானாக. இது இன்றைக்கு செய்யக்கூடிய துஆவாக ஆகுமா? நிச்சயமாக ஆகாது. கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வரலையோ அவங்க இந்த துஆவை, இந்த வாழ்த்தை அந்த மணமக்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கல்யாணத்திற்கு வந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த மஜ்லிஸிலே குழுமி இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு நம்முடைய பெரியவர்கள் சொல்லி தந்தார்கள், குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல் ஒரு கூட்டம் கூடினால் அந்த இடத்திலே செய்யக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கூட்டு துஆவை பற்றி தனியாக நாம் ஒரு நீண்ட பிரசங்கம் செய்யலாம். அந்த அளவிற்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு விவரம் புரியாதவர் ஒரு கேசட்டிலே பேசி இருக்கிறார், அதுவும் நான் சொன்னதாக. கூட்டு துஆ கூடாதுதான், ஆனால் அது தப்பா என்று நான் கேட்டதாக ஒரு விவரம் புரியாதவர், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதற்கு மேல் விமர்சனம் செய்வதற்கு சரக்கே இல்லை அங்கே. ஆனால் உண்மையில் இதுவரைக்கும் கூட்டு துஆ செய்வதற்கான ஆதாரங்களை வரிசையாக அடக்கி என்னுடைய மக்களுக்கு நான் உபதேசம் செய்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூட்டு துஆ செய்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களையும் நான் தெளிவாக பல ஜும்மாக்களிலே சொல்லி இருக்கிறேன். தொழுகைக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு துஆ ஓதவில்லை என்று வேண்டுமானால் சொல்லி இருப்பேனே தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துஆக்களை ஒட்டு கேட்ட சஹாபாக்கள் எல்லாம் தொழுகைக்கு பின்னால் நபிகள் நாயகம் எந்தெந்த துஆவை செய்தார்கள் என்று சொன்னது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாமே பன்மை தன்மை கொண்டதாக இருந்திருக்கிறது. நபிகள் நாயகம் மாத்திரம் தொழுகைக்கு பின்னால் துஆ செய்திருப்பார்களேயானால், சஹாபாக்கள் ஆமீன் சொல்லி இருப்பார்களேயானால், அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டு துஆ செய்திருப்பார்களேயானால், இன்றைக்கு யாரும் சலாம் கொடுத்த உடனே எங்கேயும் போக முடியாது. இமாம் பாட்டுக்கு உட்கார்ந்து திக்ர் செய்ய ஆரம்பித்து விட்டால் அத்தனை பேரும் மௌனமாக உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான், அவசரப்படுத்த கூட முடியாது. ஆனால் தொழுகையினுடைய கடைசி வரையில் ஃபர்லானது துஆ என்பது அவரவர்களுடைய இஷ்டத்திலே கட்டுப்பட்டது என்கிற காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் தொழுகையில் மாத்திரம் பன்மை தன்மையோடு துஆ செய்தார்கள். யா அல்லாஹ் எங்களுக்கு நல்லது செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். அதை கொஞ்சம் மெதுவாக செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு சப்தம் போட்டு செய்வதற்கு காரணங்கள் இருக்கிறது. தொழுது முடித்தவுடனே பின்னங்கால் பிடரியில் பட ஓடுகிற நபர்கள் அதிகமாகிவிட்டார்கள். அல்லாஹுவின் மீதே நம்பிக்கையில்லா தீர்மானம் அதிகமாகிவிட்டது. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று பிரசங்கம் செய்யக்கூடிய அரைவேக்காடுகள் இந்த சமுதாயத்திலே அதிகமாகிவிட்டார்கள். எனவேதான் நாம் துஆ செய்ய வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் என்றுதான் நான் பேசி இருக்கிறேனே தவிர கூட்டு துஆ கூடாதுதான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லைதான், ஆனால் அதில் நன்மை இல்லையா என்று நான் கேட்டது போன்று ஒரு விவரம் புரியாதவர், விவரம் இல்லாதவர் பேசி இருப்பதை சமீபத்திலே கேட்டேன். எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. ஏனென்றால் அவர்களுடைய பிழைப்பு அப்படித்தான் பேசி தொலைய வேண்டும். சரி, போகட்டும். எனவே திருமண மஜ்லிஸை நீங்கள் நிகழ்த்தி கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு நான் முதலிலேயே சொன்னேனே, திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள், எல்லாரையும் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு அத்தனை பேரும் ஒரு சபையிலே உட்கார்ந்து ஒவ்வொருவராக அந்த மாப்பிள்ளை பக்கத்திலே வந்து பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று ஒவ்வொருவராக சொல்லிக் கொண்டே இருந்தால் அது ஒரு கேலிக்குத்தாக ஆகிவிடாதா? ஆனால் இன்றைக்கு தௌஹீத் என்கிற பெயரிலே தப்பான கருத்துக்களை சொல்கிற தௌஹீத் புரோகிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பகிரங்கமாக மேடையிலே உட்கார்ந்து துஆ செய்யும் போது, அதுவும் சப்தம் போட்டு கைகளை எல்லாம் ஏந்துவது கிடையாது, ஏதோ காட்டான் துஆ செய்வதை போல நேரடியாக பார்த்து பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், இதுதான் துஆ. சரி, நீ செய்து விட்டாய். இருக்கிறவன் எல்லாம் என்ன செய்தான்? இருக்கிற அத்தனை பேரும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தானே, அவர்கள் அத்தனை பேரும் அந்த மாப்பிள்ளையை வாழ்த்த வேண்டாமா? எங்கே நடந்தது? கைகளை தூக்கி நீ துஆ செய்து ஒருவேளை ஆமீன் சொல்லி தொலைந்திருந்தால் கூட பரவாயில்லை. நீ ஒருவன் தான் சொல்லுகிறாய், இருக்கிறவன் எல்லாம் மண்ணாக உட்கார்ந்திருக்கிறான். அப்படியானால் அந்த மாப்பிள்ளையை ஒருவர் மட்டும் வாழ்த்தினால் போதுமா? யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் நடந்த போது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வாழ்த்தை இன்றைக்கு துஆ என்கிற பெயரிலே சொல்லி சில அறிவாளிகள் இன்றைக்கு பார்த்தால் அது ஒரு புற்றுநோயாக மாறிவிட்டது. எல்லாருமே புற்றுநோய் என்பதை விட அது ஒரு தொற்று நோயாக ஆகிவிட்டது. எல்லாருமே தங்களுடைய திருமண பத்திரிகைகளே நபிகள் நாயகம் செய்த துஆ என்று போட்டு இதை போடுகிறார்கள். இது தப்பான காரியம் என்பதை சமுதாயம் மிக விரைவிலே புரிந்து கொள்ளும். வாழ்த்து என்பது வேறு, துஆ என்பது வேறு.
நீங்கள் நேரடியாக போய் வாழ்த்துகிற போது ஒருவர் மாப்பிள்ளையின் கையை பிடித்து திருமணம் முடிச்சிருந்தாலும் திருமணம் முடிக்காம இருந்தாலும் பெஸ்ட் ஆஃப் லக் என்று சொல்லுவது இருக்கிறதே, இதை போன்ற வாழ்த்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து வந்தவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் சபையிலே உட்காருகிற போது துவா செய்வது என்பது மரபு. அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பது நம்பிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே சஹாபாக்கள் கூட்டாக துவா செய்து அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகள் எல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே திருமணத்திற்காக மக்களை கூட்டிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் எப்போது சொன்னார்களோ அப்போதே துவா செய்வது அவசியமாகிறது. எனவே அந்த இடத்திலே என்ன துவா செய்வது? அல்லாஹ் உங்களை நல்ல விஷயங்களில் ஒன்றுபடுத்துவானாக என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்களே. நபிமார்களையும் அவர்களுடைய மனைவியர்களையும் நல்ல விஷயத்தில் ஒன்று சேர்த்ததை விட வேறெந்த உதாரணத்தை சொல்ல முடியும்? நீங்கள் இந்த துவாவை மறுப்பதன் மூலமாக நபிமார்களை அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து அவர்களுடைய வாழ்க்கையை கேவலப்படுத்தி சின்ன பின்னப்படுத்தி நான் நபிமார்களை ஈமான் கொண்டேன் என்று ஈமான் கொள்கிற அந்த வார்த்தைக்கு கேவலத்தை உண்டாக்குகிறீர்கள் என்றுதான் சொல்ல முடியும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழியில்தான் நம்முடைய முன்னோர்கள் அந்த நபிமார்களும் நபிமார்களுடைய மனைவியர்களும் ஒன்று சேர்ந்ததை போன்று இந்த சமுதாயத்திலே வேறு யாரும் ஒன்று சேர்ந்து விட முடியாது என்கிற கருத்திலே துவாக்களை செய்தார்கள். அதுவும் எந்தெந்த நபிமார்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஓர் மனதோடு வாழ்ந்தார்களோ அந்த நபிமார்களுடைய பெயர்கள் தான் அங்கே சொல்லப்படுகிறது. எனவே அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன நபியினா ஆதம் வ ஹவ்வா என்பதிலிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா நாயகி வரையிலே சொல்லக்கூடிய அந்த வாசகங்கள் இருக்கிறதே, இதை விட அற்புதமான துவாவை நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. வேறு யாருடைய வாழ்க்கையையும் நீங்கள் பார்க்க முடியாது. நான் கோட்டாரிலே ஓதிக்கொண்டிருக்கிற போது தௌஹீத்வாதி ஒருவர் தெரியாத்தனமாக சுன்னத் ஜமாத் கல்யாணத்திற்கு வாழ்த்துறை அவருக்கு கொடுக்கப்பட்டது. வாழ்த்துறையிலே என்ன பேசினார் தெரியுமா? இந்த முட்டாள்கள் சேர்ந்து நபிமார்களுடைய வாழ்க்கையை சீரழித்ததன் காரணமாக அவர் என்ன பேசினார் தெரியுமா? நபிமார்களும் அவர்கள் மனைவிகளை போன்று வாழ்க என்று வாழ்த்துவதற்கு எந்த ஆதாரமும் இஸ்லாத்திலே கிடையாது. எனவே இந்த மணமக்களை அவர் ஒரு படிப்பாளி, வள்ளுவனும் வாசுகியும் போல் வாழ்க என்று நான் வாழ்த்துகிறேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய அறிவற்றத்தனமான பேச்சு பாருங்கள். வள்ளுவரே கற்பனை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு வாசுகியை வேறு ஜோடி சேர்த்து கற்பனை மெருகூட்டப்பட்டிருக்கிறது. இந்த லட்சணத்தில் கற்பனையான ஒரு கணவன் மனைவியை உருவகித்து இவர் வாழ்த்துகிறார். ஆனால் உயிரோடு நகமும் சதையுமாக வாழ்ந்த நபிமார்கள் இவர்கள் வாழ்க்கையில் இவர்களுடைய வார்த்தையிலே மிக ஈனத்தனமாக கேலி செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், மறுமை நாளிலே இதே நபிமார்களை இந்த அரைகுறைகள் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்போது தலைகளை தொங்கப்பட்டு கொண்டு மிக மோசமான நிலையிலே அவர்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். அல்லாஹ் சும்மா விடமாட்டான். வாழ்க்கையிலேயே அவர்களுக்கு சில படி இறக்கங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான் என்றாலும் கூட நபிமார்களை இழிவுபடுத்துவதை மட்டும் இவர்கள் நிறுத்தவில்லை. நீங்கள் கேட்பீர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையை போன்று